قد دنت عشر مباركة على أهل التقى والبر والإحسان هي أفضل الأيام في الدنيا فكن فيها مجدا واستبق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحج والعمرة لله. அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான், ஹஜ்ஜையும் உமராவையும் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள் என்று. ஏனென்று சொன்னால், இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமான நபர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள். ஹஜ்ஜு என்பது இஸ்லாத்தின் கடமைகளில் ஒரு பெரும் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏனென்று சொன்னால், இந்த ஹஜ்ஜின் மூலமாக அடியானின் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஹஜ்ஜின் மூலமாக அடியான் செய்யக்கூடிய தௌபாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஹஜ்ஜின் மூலமாக இந்த அடியான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஹஜ்ஜின் மூலமாக அடியான் அவனுடைய அந்தஸ்துகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு தருணமான இந்த ஹஜ் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இஸ்லாமியருடைய வாழ்வினிலே, ஜீவிய காலத்திலே கடமையானவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.